வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா கார்டனில் இருக்க ஒரு பெஞ்சில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மனசில் 4 ஆம்பளைங்க கூட வந்து ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்க. ச்சே, அதை நினைச்சாலே எங்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்கு அப்படின்னு கேவலமாக திட்டினது ஞாபகம் வர அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ பாண்டியன் அந்த பக்கமா வர்றாரு. அவங்க ரொம்பவே அப்செட்டா உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு கார்டன்ல நடக்கிறாரு. அப்போ ஒரு தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இன்னொரு தென்னை மரம், சரிங்க அந்த லோடு போயிடுச்சா இல்லையா அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்காரு. பாண்டியன் அப்படியே லான்ல நடந்து வந்துட்டு இருக்க கயல் விளையாடுற பால் அவர் மேல பட்டுறது. சாரி அங்கிள்னு குழந்தை சொல்ல, பரவாயில்ல பாப்பா இந்த அப்படின்னு பாலை தூக்கி போட குழந்தை பிடிச்சிக்கிறாங்க. தூக்கி தூக்கி போட்டு விளையாடுற குழந்தை, என் கூட நீங்க பால் விளையாடுறீங்களான்னு கேக்குறாங்க. விளையாடலான்னு பாண்டியன்னு சிரிச்சுட்டே தலையாட்ட, நீங்க அங்கேயே நில்லுங்க, நான் பால் போடுறேன், நீங்க பிடிச்சி அதை திருப்பி எனக்கே போடுங்க அப்படின்னு குழந்தை சொல்றாங்க. கேட்ச் பிடிக்காம கீழே விட்டுட்டு அவுட்டுன்னு சொல்ல, ஓகேன்னு கேட்க அப்படின்னு தலையாட்டுறாரு. ரெடி அப்படிங்கிற குழந்தை பாலை தூக்கி போடுறாங்க. பாண்டியன் பிடிக்கிறாரு. 3வது தடவை அவர் பாலை கீழே விட்டுட, ஏய் அவுட்டு அவுட்டுன்னு குழந்தை குதிக்கிறாங்க. சரி இன்னொரு வாட்டி அப்படின்னு பாண்டியன் தூக்கி போட அந்த குழந்தை பிடிக்கிறாங்க. மறுபடி கயல் தூக்கி போட பாண்டியன் பிடிக்கிறாரு. கொஞ்ச நேரம் இப்படியே விளையாடுறாங்க. பாண்டியன் தூக்கி போடுற மாதிரி பாவ்லா காட்ட குழந்தை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. 2 தடவை பாவ்லா காட்டிட்டு 3வது தடவை தூக்கி போடுறாரு. அவங்க அப்பா இன்னும் மரத்துக்கு முட்டு கொடுத்து போன்ல பேசிக்கிட்டே இருக்காரு. பாண்டியன் விளையாட்டு காட்டின மாதிரியே குழந்தையும் பாலை தூக்கி போடாம பக்கத்துலயே உருட்டி விடுறாங்க. பாண்டியன் பாலை பிடிக்க முடியல. ஏய் அவுட்டு அவுட்டுன்னு அவங்க குதிக்க, இதெல்லாம் அவுட்டு கிடையாது, நீ கீழே உருட்டி விட்டா நான் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி இன்னொரு கேம் விளையாடலாமான்னு குழந்தை கேக்குறாங்க. சரி, ஆமா உங்க அப்பா அம்மா வரலையான்னு பாண்டியன் கேக்குறாரு. அப்பா வந்திருக்காங்க, அதோ போன் பேசிட்டு இருக்காங்கன்னு குழந்தை சொல்ல, பாண்டியன் அங்க பாக்குறாரு. நீ ஸ்டாக் எல்லாம் ரெடி பண்ண, நாங்க கூடிய சீக்கிரம் வந்துருவோம் அப்படின்னு தாஸ் போன்ல பேசிக்கிட்டு இருக்க. சரி விளையாடுவோங்கிறாரு பாண்டியன். இந்தாங்க புடிங்க அப்படின்னு பாலை போட பால் குழந்தை கையில விழாம கீழே உருண்டு ஓடுது. அப்போ நிலாவை திரும்பி பாக்குறாரு பாண்டியன். அவங்க ரொம்பவே அப்செட்டா உட்கார்ந்துருக்காங்க. யோசிக்கிறவரு குழந்தை பால் எடுத்துட்டு வர, பாப்பா அங்க பாரு உன் அத்தை உட்கார்ந்து இருக்காங்க, நான் உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போகட்டான்னு கேட்க கயல் ஓகேன்னு தலையாட்டுறாங்க. இந்த அப்படின்னு பாலை கையில கொடுத்து குழந்தைய கையில தூக்கிட்டு போறாரு பாண்டியன். இங்க இன்னும் ஒரு போன் பேசிக்கிட்டே நிக்கிறாரு. பாண்டியன் கையில தூக்கிட்டு வர கையில இருக்க பால மேல தூக்கி போட்டு அத்தனை கூப்பிடுறாங்க. அதுவரையில எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்த நிலா, கயல் கயல் குட்டி வாங்க 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 அப்படின்னு கையில வாங்கி கன்னத்துல மாறி மாறி மொத்தம் கொடுக்குறாங்க. நீ எப்படிடா இங்க, யாரும் பார்க்கலையா உன்ன, எப்படி வந்த நீன்னு நிலா கேட்டுட்டு இருக்க. நான் தாங்க கூட்டிட்டு வந்தேன், அவ தனியா விளையாடிக்கிட்டு இருந்தா, அவங்க அப்பாவும் பிஸியா போன் பேசிக்கிட்டு இருந்தாரு, அவர் வர்றதுக்குள்ள நீங்க பாப்பா கூட இருப்பீங்கன்னு தான் கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, தேங்க்ஸ் பாண்டியாங்கிறாங்க நிலா. கயல் குட்டி உன்னை அப்பா தாத்தா யாராச்சும் திட்டுனாங்களான்னு கேட்க, இல்ல அத்தை யாரும் திட்டலங்கிறாங்க குழந்தை. அப்படியான்னு நிலா கேட்டுட்டு இருக்க. சரிங்க நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் அங்க போய் நின்று அவங்க அப்பா வர்றாரான்னு பாக்குறேன்னு திரும்புறாரு பாண்டியன். பாண்டியன் அங்க போயிட குழந்தைய மடியில வச்சுட்டு உட்கார்ற நிலா, என்னோட செல்லம் குட்டி பிள்ளை அப்படின்னு குழந்தையோட பேசி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாண்டியன் தாச பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் வளைச்சு வளைச்சு போன்ல தான் பேசிட்டு இருக்காரு. காலையில சாப்பிட்டியா பாப்பான்னு நிலா கேட்க, பால் குடிச்சேன் அத்தைங்கிறாங்க கயல். ஏய் கயல் குட்டி அத்தை கூட என் வீட்டுக்கே வந்துடுறியான்னு கேட்க, வரேனேங்கிறாங்க. உங்க வீடு சின்ன வீடா இல்ல நம்ம வீடு மாதிரி பெரிய வீடான்னு கயல் கேட்க, சின்ன வீடு தான் கண்ணா, ஆனா நீ விளையாடுறதுக்கு நிறைய தோப்பு மரமெல்லாம் இருக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நிலா சொல்ல, ஹை ஜாலி அத்தை ஜாலி ஜாலி அப்படின்னு கயல் சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்க. நிலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இங்க பாண்டியன் தாஸ் மேலேயே கண்ணா நிக்கிறாரு. நிலாவும் கையிலும் நண்டூறுது நரியூறுது விளையாடி ரொம்ப ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. நிலா கையிலோட கண்ணத்தை கிள்ளி கொஞ்சிட்டு இருக்க. கையிலும் நிலாவோட கண்ணத்தை கிள்ளி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் பாத்துக்கிட்டு இருக்க. தாஸ் காதுல இருந்து போனை எடுக்கிறாரு. உடனே பாண்டியன் வேகமா நிலா கிட்ட ஓடி வர்றாரு. 2 பேரும் ஹைஃபை அடிச்சுட்டு அவ்வளவுதான் விளையாடிக்கிட்டு இருக்க. புரியுதா நீ வந்து அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. ஏங்க அவங்க அப்பா வர்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, தங்கம் நீ போ, அப்பா உன்னை தேட போறாரு, அப்பா கேட்டா அத்தைய பார்த்தேன்லாம் சொல்லக்கூடாது, ப்ராமிஸ் அப்படின்னு நிலா கைய நீட்ட. ப்ராமிஸ்னு அந்த பொண்ணு கையில அடிக்கிறாங்க. சரி அப்படின்னு 2 கண்ணத்துல மாறி மாறி முத்தம் கொடுத்துட்டு, ஐ மிஸ் யூ அப்படிங்க அந்த பொண்ணு கண்ணத்துல முத்தம் கொடுத்து மிஸ் யூங்கிறாங்க. சரி போ அப்படின்னு நிலா கீழே இறக்கி விட, இந்த பால் எடுத்துக்கொண்டு பால் எடுத்து கையில கொடுக்குற பாண்டியன் பொடின்னு குழந்தைய தூக்கிட்டு போறாரு. பையன்னு நிலா சொல்ல, பையத்தன்னு சொல்லிட்டு இருக்க குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு பாண்டியன்.
இன்னும் தாஸ் போன் பேசிக்கிட்டு இருக்க குழந்தை முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து குழந்தைய இறக்கி விட்டுக்கிட்டு அப்பா கிட்ட அத்தையை பார்த்ததெல்லாம் சொல்லக்கூடாது பை அப்படின்னு கணத்துல லைட்டா தட்டிட்டு பாண்டியன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. குழந்தை மறுபடியும் விளையாட ஆரம்பிக்க அவரு பாக்குறதுக்குள்ள பாப்பாவை முன்னாடியே விட்டுட்டேங்க அப்படின்னு பாண்டியன் ஓடி வந்து நிலா கிட்ட சொல்ல சரிங்க தேங்க்யூங்கிறாங்க நிலா. மரத்து பக்கத்துல இருந்து வர்ற தாஸ் என்ன ஓகே விளையாடியாச்சா வா நல்லா என்ஜாய் பண்ணியான்னு கேட்க குழந்தை எல்லாத்துக்கும் ஆன்னு சொல்லிக்கிட்டே கூட போறாங்க. நான் ரெடி அப்படிங்கிற சோழன் ஒரு பக்கம் கயிறை பிடிச்சிட்டு நிக்க என்னடா சோழா இதுன்னு இன்னொரு பக்கம் கயிறை பிடிச்சிட்டு சேரன் நிக்கிறாரு. அண்ணே கீழே ஒரு கோடு இருக்குல்ல அதை தாண்டி நீ இந்த பக்கம் வந்துட்டா அவுட்டு பாத்துக்க இழுன்னு அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் இன்னொரு பக்கம் கைத்து பிடிச்சு இழுக்கிறாரு. டேய் கையெறியுது போடான்னு சேரன் சொல்ல அண்ணே எனக்கு தானே எரியுது இழுன்னு அப்படின்னு சொல்ல ரெண்டு பக்கமா ஆளுக்கு ஒரு பக்கமா கயிறு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இத கொஞ்சம் பேர் வேடிக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க சேரனோட கைதான் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இழுத்துக்கிட்டு இருக்க பாண்டியன் ரெண்டு பேருக்கு நடுப்புற நின்னு கமெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. சேரன் கொஞ்சம் சோழன் பக்கமா போறத பாக்க அண்ணே அப்படிதானே இழுன சூப்பர்னு சொல்லிட்டு கீழே கிடக்குற கயிறு நைசா பாண்டியன் எடுக்க டேய் பாண்டியா என்னடா போங்காட்டம் ஆடுற அப்படின்னு சொல்ல கயிறு கோன்ல கிடந்ததுடா அதை போட வந்தேங்கிறாரு பாண்டியன். அதெல்லாம் ஒன்றும் போட வேணாம் கிளம்பிடான்னு சோழன் சொல்ல சரி அப்படின்னு பாண்டியன் அந்த பக்கம் போயிடுறாரு. அப்ப பல்லவனும் நிலாவும் வர்றாங்க. எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல டேய் பாருடா அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க வர்றாங்க. அண்ணே அங்க பாருண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் கவனம் திரும்பி நிலாவையும் பல்லவனையும் பார்க்க அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி பட்டுன்னு கைத்தை இழுத்துடுறாரு சோழன். சேரன் வந்து கீழே விழுந்துற அண்ணன் அவரு பதறிட்டு ஓடி வர பாண்டியன் சேரனை தூக்க என்னண்ணே அப்படின்னு பல்லவனும் ஓடி வந்து நிக்கிறாரு. அண்ணே ஏதாவது அடிபட்டு இருக்கேன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரவாயில்லன்னு அவர் எழுந்திருக்க எப்படி ஜெயிச்சேன் பாத்தியா அண்ணன்னு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு சோழன். சூப்பர்டா சூப்பர் அப்படின்னு முதுகுல தட்டி கொடுத்துட்டு இருக்கு. என்னங்க என்ன நடக்குது இங்கன்னு நிலா கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல சும்மாங்க கயிறு இங்க கிடந்துச்சா இத பாக்கும்போது அப்படியே என் சின்ன வயசுல சோழன் ஆரம்பிக்க சின்ன வயசுல கயிறு இழுத்து விளையாண்டது ஞாபகம் வந்துருச்சு. அதான் நிலா கேட்க அசடு வழிஞ்சிட்டு ஆமாங்க அதான் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு சோழன் கேக்குறாரு. வந்ததுல இருந்தே நீங்க இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கிண்டல் பண்ண நான் நிஜமா தாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கயிறு இழுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பசங்க வந்து நிக்கிறாங்க. வாங்க ப்ரோன்னு சோழன் சொல்ல நாங்க 4 பேர் இருக்கோம் ஓகேவான்னு கேக்குறாங்க. அவங்க ஓகே தான் ப்ரோ வா பாண்டியா நம்ம 3 பேர் சேர்ந்து இழுக்கலாம் எங்க ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்னு சோழன் சொல்ல ஒரு பக்கம் சேரன் சோழன் பாண்டியன் 3 பேரும் கயிறு இழுக்க இன்னொரு பக்கம் அந்த 4 பாய்ஸும் இழுக்கிறாங்க. ஜிங்கிச்சான் பாட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் மோட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நிலாவோட அம்மா அப்பா அண்ணே அண்ணி கயல் 5 பேர் அங்க வர்றாங்க. கயிறு இழுக்கிறத பார்த்துட்டு அங்க நின்று நிலா கை தட்டிட்டு இருக்கத பார்த்துட்டு பாருங்கிற மாதிரி பையனுக்கு ஜாட காட்டுறாரு. தாசு கோவமா ஒரு எட்டை எடுத்து வைக்க அங்க நிலாவும் பல்லவனும் கிளாப் பண்ணி சந்தோஷமா நிக்கிறாங்க. டேய் தாசு வேணாண்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க நிலாவும் அவங்கள பார்த்துட்டு கிளாப் பண்றதை நிறுத்திக்கிறாங்க. இவளுக்கெல்லாம் வெக்கமே கிடையாதாங்க தடிமாடு மாதிரி இருக்கானுங்க. இவனுங்க கூட இவ வந்திருக்கா பாருங்களேன். அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல புருஷனை மட்டும் கூட்டிட்டு வர வேண்டியது தானே இவங்களோட எல்லாம் சேர்ந்து எதுக்கு வரணும்? இப்படி ஒரு வீட்டுல அவ தனியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சாலே எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. இதுல வேற வெளியூருக்கு வேற இவங்களெல்லாம் நம்பி வந்திருக்கா அப்படின்னு நிலாவோட அம்மா கழுவி ஊத்திக்கிட்டு இருக்க அவங்க அப்பா அமைதியா நிக்கிறாரு. ஒய்ஃபை பார்த்துட்டு இருக்காரு தாஸ். சோழா இழுடான்னு சேரன் சொல்ல அவங்க கொஞ்சம் வேகமா இழுக்க அந்த 4 பாய்ஸ் இவங்க பக்கமா வந்து விழுந்துடுறாங்க. நல்லா விளையாண்டிங்கடா சூப்பர்டா பசங்களான்னு சேரன் சொல்ல நல்லா விளையாண்டிங்க சூப்பர்னு பல்லவனும் கையை தட்ட இப்ப நிலாவும் கை தட்டிட்டு இருக்காங்க. கையெல்லாம் எரியுதுடான்னு பாண்டியன் சோழன் சேரன் காட்டிட்டு இருக்க ஐயோ என்னாச்சுன்னு பல்லவன் பார்த்துட்டு இருக்காரு. வேகமா வர்ற தாஸ் கயிறோட ஒரு பக்கத்தை எடுக்கிறாரு. அவரு இவங்க 4 பேரையும் பார்த்துக்கிட்டு நிக்க அவங்க அப்பா வெறுப்பா பின்பக்கமா கைய கோத்துட்டு நிக்கிறாரு. கயிறை இடங்குறாங்கிற மாதிரி தாஸ் பார்த்துக்கிட்டு இருக்க டேய் சோழான்னு பாண்டியன் முன்னாடி வர டேய் இவர் ஒருத்தருக்கெல்லாம் ஒருத்தரே போதுண்டா நீங்க எல்லாம் அப்படியே இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கயிறை தூக்க டேய் விழுந்துட போறடா அவங்களையும் கூப்பிட்டுக்கோங்கிறாரு தாஸ். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆரம்பிப்போமான்னு சோழன் கேட்க பாத்துடலாமா அப்படின்னு தாஸ் கயிறை இழுக்கிறாரு. சூப்பர்ண்ணா வாண்ணா வா அப்படின்னு பல்லவன் கை தட்டிட்டு இருக்க சூப்பர்டா முடிச்சிருன்னு கையை தட்டிட்டு இருக்காரு பாண்டியன். நிலாவும் அவங்க அம்மா அப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு கையை தட்டிட்டு இருக்க பல்லவன் சேரன் எல்லாரும் கை தட்டிட்டு நிக்கிறாங்க. பல்லவனும் பாண்டியனும் மாறி உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க சோழனை. விடாத தாஸ் விட்டுறாதடா இழுத்து போடு அப்படின்னு நிலாவோட அப்பாவும் கிளாப் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க தாஸ் கொஞ்சம் உற்சாகமா இழுக்க சோழன் கொஞ்சம் இந்த பக்கம் வர்றாரு. சமாளிச்சுக்கிட்டு அவரு அந்த பக்கம் போக விடாதண்ணே விட்டுறாதண்ணேன்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க விடாத தாசு
தாஸ் இழுத்து போட அவனை அப்படின்னு அவங்க அப்பா உற்சாகப்படுத்திட்டு ஒரு கட்டத்துல அவரும் ஓடி வந்து கயிறை பிடிக்கிறாரு. இழு அவனை விடாதன்னு சொல்லிக்கிட்டு அவரும் இழுக்கிறாரு. நிலா பாண்டியனை பார்க்க பாண்டியனும் போய் கயிறை பிடிச்சிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாரு. விடாத இழுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பக்கமும் பயங்கர இழுபறியா இருக்கு. என்னம்மா இதுன்னு நிலாவோட அம்மா மருமக கிட்ட கேட்க அவங்களும் என்ன சொல்றதுன்னு தெரியாம கிளாப் பண்ணிட்டு நிக்கிறாங்க. பாண்டியனே அப்படிதான் விட்டுறாதன்னு பல்லவன் கிளாப் பண்ணிட்டு இருக்க. நிலாவோட அம்மாவும் அண்ணியும் கூட வந்து ஆப்போசிட் சைட்ல நின்னுடுறாங்க. இத பாக்குற பாண்டியன் பல்லவன் எல்லாரும் தகச்சு போறாங்க. நிலாவும் தான். இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு இருக்க. அந்த பக்கம் நிலாவோட மொத்த ஃபேமிலியும் இழுக்கிறாங்க. இவங்க கையை கொஞ்சம் தாழ்றத பார்த்துட்டு பல்லவனும் போய் அண்ணனுங்க கூட சேர்ந்துக்கிறாரு. அடுத்து சேரனும் போய் தம்பிங்களோட சேர்ந்துக்க. இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர்னு இப்ப பேலன்ஸ் ஆயிடுது. விளையாட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா போயிட்டு இருக்க. சுத்தி நிக்கிறவங்களாம் கிளாப் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. நிலா மட்டும் தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் சம பலத்தோட ரெண்டு பேரும் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு இழுத்துட்டு இருக்க. கையில் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க நிலா அவங்க ஷால் எடுத்து குறுக்குல கட்டிட்டு இருக்காங்க. அவங்களும் கோதாவில இறங்க போற மாதிரி தெரியுது. இழு அப்படின்னு தாசோட அப்பா சொல்லி இழுத்துட்டு இருக்காங்க. ஒரு முடிவு பண்ற நிலா சோழனுக்கு முன்னாடி வந்து நின்று கயிறை பிடிக்கிறாங்க. அவ்வளவுதான், சோழனுக்கு புது உற்சாகம் வந்துடுது. நிலாவோட அண்ணன் அப்பா அம்மா அண்ணி எல்லாரும் திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப இழுங்க அப்படின்னு நிலா இழுக்க ஆரம்பிக்க அவங்களும் சுதாரிச்சு இழுக்கிறாங்க. இழுன அப்படின்னு சோழன் சொல்ல அவங்க இழுக்கிற இழுப்புல இவங்க 4 பேரும் திக்குமுக்காடி வந்து விழுந்துட போறாங்க. அதை பார்த்துட்டு கயிறை டொப்புன்னு விட்டுட்டு ஐயோ அப்பான்னு நிலா பதறி ஓடி வர. தொடாதங்கிறார் அவரு. ஏங்க நீங்க வாங்க அப்படின்னு அவங்க அம்மா தூக்கி விட அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அப்பா ஹெல்ப்புக்கு வந்து நிக்கிறவரு. என்ன ஃப்ராடுத்தனம் பண்றீங்களா? நாங்க 4 பேர் இருந்தா நீங்க 5 பேர் இருக்கீங்க அப்படின்னு தாஸ் கேட்க. நிலா என்ன ஒரு 45-50 கிலோ இருப்பாங்களா? இவங்க வந்ததுனாலதான் நீங்க தோத்து போனீங்களான்னு சோழன் கேக்குறாரு. ஏய் உங்க பக்கம் எல்லாருமே ஆம்பளைங்களா இருக்கீங்கடா, இங்க 2 பொம்பளைங்க இருந்தாங்க, இதுவா சரியான போட்டின்னு தாஸ் கேக்குறாரு. என்ன நான் தான் ஒத்தையா உன்னோட நின்னப்போ உன்னால ஜெயிக்க முடியலையேங்கிறாரு சோழன். ஏய் இப்போ வாடா யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு தாஸ் சவால் விட அப்படின்னு சோழன் முன்னாடி வர வேண்டாம் சோழன் விட்டுங்கன்னு நிலா சொல்ல அப்படியே அடங்கிக்கிறார் அவரு. அதானே என்கிட்ட தோத்துருவேன்னு பயம், அந்த பயம் இருக்கட்டும் உங்க எல்லாருக்கும் அப்படின்னு தாஸ் சொல்ல இவங்க எல்லாரும் அன்னீசியா நின்றுட்டு இருக்காங்க. நிலா ஒரு முறைக்கிறாங்க. சரி போங்கன்னு நிலா சொல்ல அப்படியா அப்படிங்கிற மாதிரி கைத்துக்கிட்ட சோழன் போய் கயிறு எடுன்னு அண்ணங்கிட்ட சொல்றாங்க. தாஸ் அவனை இழுத்தெறிஞ்சிட்டு வாடா அப்படின்னு அவங்க அப்பா கோவமா சொல்ல ஏங்க எதுக்குங்கன்னு அவங்க அம்மா பதறாங்க. நிலா ஏன்பா வீணா பிரச்சனை அப்படின்னு சேரன் கேட்க இருக்கட்டும்னு சோழன் ஜெயிச்சிட்டா இந்த பேச்செல்லாம் கேட்க வேண்டாம்ல அப்படின்னு நிலா சொல்ல அண்ணே போனேன்னு பல்லவனும் சொல்ல குனிஞ்சி கயிறை கையில எடுத்துடுறாரு சோழன். இந்த பக்கம் தாசும் கயிறை கையில எடுக்க மறுபடியும் அந்த இழுப்பறி போட்டி நடக்குது. அதே தானே விடாதனே அப்படின்னு பல்லவன் சேரன் எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்க. நிலாவும் கிளாப் பண்ணிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல சோழன் தாசை இழுத்து தள்ளிடுறாரு இந்த பக்கம். டேய் என்னடா அப்படின்னு அவங்க அம்மா பதறி அடிச்சு ஓடி வர. ஹே அப்படின்னு பல்லவனும் பாண்டியனும் சேர்ந்து சோழனை தூக்கி தோல்ல வச்சுக்கிறாங்க. நிலாவும் ரொம்பவே சந்தோஷமா கிளாப் பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பாவை பாக்குறாங்க. வாங்க போலாம் இங்க நிக்க வேண்டாங்கிற மாதிரி நிலாவோட அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு அங்க இருந்து போயிட பார்த்துட்டு இருக்கிற நிலா சந்தோஷமா சிரிச்சிட்டு வந்து சோழனுக்கு கை கொடுக்குறாங்க. அங்க லான்ல எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. கையில் ஊஞ்சல்ல ஏறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பக்கமா வர்ற பல்லவன் பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஊஞ்சல்ல ஏறதுக்கு ட்ரை பண்றேன்னு அவங்க சொல்ல அப்படியா நான் வேணா ஏத்தி விடவா அப்படின்னு கேட்க அந்த குழந்தை ஆட்டியே விடுங்கங்குது. பல்லவன் அழகா தூக்கி உட்கார வச்சு ஊஞ்சல ஆட்டி விடுறாரு. அப்போ அந்த பக்கமா நடந்துட்டு இருக்க நிலாவோட அம்மா பார்த்துட்டு டேய் யாரா நீ முதல்ல குழந்தைய இறக்கி விடு அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து வாடின்னு குழந்தைய ஊஞ்சல்ல இருந்து கீழே இறக்குறாங்க. பாட்டி அப்படின்னு குழந்தை சொல்லிட்டு இருக்க. ஏய் முதல்ல தள்ளிப்போ அப்படி பல்லவனை பார்த்து சொல்ல நான் ஒண்ணுமே பண்ணலங்கிறாரு பல்லவன். நீ ஒன்னும் பண்ணலையா? நான் தான் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேனே, உண்மையை சொல்லு, குழந்தைய கடத்திட்டு போலன்னு பாத்தியா அப்படின்னு நிலாவோட அம்மா கேட்க பதறி போற பல்லவன் ஐயோ இல்லங்க ஊஞ்சல்ல பாப்பா உட்கார வச்சு சும்மா ஆட்டி விட்டுட்டு இருந்தேன் அவ்வளவுதாங்கிறாரு. இந்த பக்கம் தானே போயிருப்பா, இங்கதானே போன மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலாவோட அப்பா திரும்ப தாசும் திரும்பி பார்க்க அங்க பல்லவன் நிலாவோட அம்மா குழந்தை 3 பேர் இருக்கத பாக்குறாங்க. அப்ப மதியம் பின்னாடி ஓடி வந்து தாஸ் பக்கத்துல நிக்கிறாங்க. டேய் அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு நிலா அப்பா சொல்ல ஆமாப்பான்னு தாசும் சொல்ல 3 பேர் வேகமா ஓடி வர்றாங்க. இல்ல உன்னை நான் நம்ப மாட்டேன், உன் மொழியே சரியில்லை, ஒழுங்கா உண்மையை சொல்லு, குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு தானே வந்திருக்கிற, உன்னையெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் இரு அப்படின்னு நிலாவோட அம்மா கத்திக்கிட்டு இருக்க அந்த பக்கமா வர்ற நிலா பாக்குறாங்க.
என்னாச்சுமான தாஸ் வந்து கேட்க, ஏங்க நம்ம கையில இவன் கடத்துறதுக்கு பார்த்தாங்க, உடனே பார்த்து நான் கையும் களவுமா புடிச்சிட்டேன், உடனே பயந்துட்டு குழந்தைய ஊஞ்சல வச்சு ஆட்டி விட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொய் சொல்றான்டா நான் உங்க அம்மா முடிக்க. குழந்தைய கடத்த வந்தானா? என்னடா புள்ளைய பிடிக்கிற கூட்டமாடா நீங்க? மேனேஜர், இப்படிப்பட்ட ஆட்களை தான் ரிசார்ட்ல தங்க வைப்பீங்களா அப்படின்னு அதுக்குள்ள அங்க கூட்டம் சேர்ந்திருக்க நிக்கிற மேனேஜர் கிட்ட கேக்குறாரு தாஸ். நிலாவும் அதுக்குள்ள பக்கத்துல வந்துடுறாங்க. என்ன நடக்குது இங்கன்னு நிலா கேட்க, அண்ணி நான் இவங்க குழந்தைய கடத்த பார்த்ததா என் மேல வீண் பழி போடுறாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, சார் இவங்க என் மேல இருக்க பர்சனல் வெஞ்சன்ஸால இப்படி ஒரு பழிய போடுறாங்க. இது என் மதர், இவன் என் குழந்தை, இந்த குழந்தை என் அண்ணன் குழந்தை தான். குடும்ப பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு இவன் மேல வீணா பழிய போடுறாங்க அப்படின்னு நிலா சொல்ல, மேனேஜர் என்னடா இது அக்க போறா இருக்குன்னு தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாரு. ஏய் என்னடி, யாரடி உனக்கு அம்மா? எங்க உறவே வேணான்னு தானே எங்களெல்லாம் விட்டுட்டு போன, இப்ப என்ன அம்மான்னு உறவு கொண்டாடி பேசுற? இவன் எங்க குழந்தைய கடத்த பார்த்தான், அத நான் பார்த்தேங்கிறாங்க உங்க அம்மா. அம்மா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, நீ ரொம்ப எல்லையை மீறி போய்கிட்டு இருக்க. நானும் பொறுமையா இருக்கேன், என் பொறுமையெல்லாம் இழக்க வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. அங்க சேரன் சோழன் பாண்டியன் 3 பேரும் வர்றவங்க அங்க என்ன கூட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி நின்னு பாக்குறாங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு நிலா சொல்ல, என்ன என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? உன் அம்மாவை இப்படி எல்லாரும் முன்னாடி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இருக்க? இவ்வளவு நன்றி கெட்டவளா நீ இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உங்க அப்பா கோவமா சொல்லிட்டு இருக்க. இந்த 3 பேரும் பக்கத்துல வர்றாங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அவங்க வாய் கூசாம பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த பொய்க்கு உடந்தையா இருக்கணுமா? பல்லவனை இதுவரையிலும் நீங்க பார்த்ததே இல்லையா? அப்படி இருக்க பல்லவன் எப்படி உங்க குழந்தைய கடத்த பார்த்தான்னு வாய் கூசாம பொய் சொல்றீங்க அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க. அவங்க அம்மா வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. பல்லவா, டேய் பல்லவா என்னாச்சுன்னு சேரன் கேட்க, அண்ணே நான் ஒண்ணுமே பண்ணலண்ணே, அந்த பாப்பாவை சும்மா ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆட்டி வச்சுட்டு தானே இருந்தேன், அதுக்குள்ள நான் குழந்தைய கடத்த போறேன் அது இதுன்னு பழி போடுறாங்கண்ணே இவங்க அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காரு. இவங்க அவங்கள முறைக்க, அவங்க இவங்கள முறைக்க, ஏய் நாங்க உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தோம்டி, எங்களை அசிங்கப்படுத்திட்டு இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க தான் முக்கியம்னு இவங்க பக்கத்துல போய் நிக்கிறியேடி அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அபாண்டமா பழி சொல்லுவீங்க, நான் பார்த்துக்கிட்டு சும்மா நிப்பேனா அப்படின்னு நிலா கேட்க, ஏன்னு அவங்க அம்மா கோவமா ஏதோ பேச நிலாவும் பதில் பேசிட்டு இருக்காங்க. அம்மாவும் பொண்ணும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் இருக்க ஆளுங்களும் அந்த பக்கம் இருக்க ஆளுங்களும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.